ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம்ல இருக்கோங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான வில்லேஜில் தான் இருக்கும் குலசேகரப்பட்டினம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குலசேகரப்பட்டினம்ல இருக்கிற பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினம்க்கு வரதுக்கு என்னென்ன மாதிரி பஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பஸ்ஸில் வந்த ஜேர்னி எல்லாமே போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து குலசேகரப்பட்டினமில் நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, பக்தர்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குலசேகரப்பட்டினம் கோவிலெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குலசேகரப்பட்டினம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், பீச் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம குலசேகரப்பட்டினம் பற்றின வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலசேகரப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. நம்ம வந்து இறங்கணுன்னேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். டெய்லி மந்த்லி ரெண்ட் கூட வச்சுருக்காங்க. தங்கும் விடுதிகள் நிறைய இருக்குது. பஸ் கனெக்டிவிட்டி பரவாயில்லைங்க. உடன்குடி, திருச்செந்தூர், சாத்தான்குளம்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தோன்னேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தால் நீங்கள் இங்கே நிறுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் லாட்ஸ் நிறையா இருக்கும், சின்ன சின்னதாக. பேங்க்ஸு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தசரா டைம் வந்திருக்கோம் நாம். தசராக்கு முன்னாடி மாலை போடுற டைமில். ஸோ அதனால் நிறைய பக்தர்கள் வந்து மாலை போடுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. காளி வாகன காப்பகம், ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் முன்பாக உள்ள வாகன காப்பகம்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்கிங் லாட்ஸ் இருக்குங்க. ஸோ நவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் மாதிரியே தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினமில் இருக்கிற தசரா ஃபெஸ்டிவல் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. நவராத்திரி ஃபெஸ்டிவலு மாலை போட்டு நவராத்திரி விரதமெல்லாம் முடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் சூப்பராக நடக்கும் நம்ம சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை டைமில். ஸோ இது வந்து ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிற்கிற இடம் குலசேகரப்பட்டினமில். நீங்கள் திருச்செந்தூருக்கெல்லாம் போகணுன்னா ஷேர் ஆட்டோவும் பிடிச்சிக்கலாம் குரூப்பாக வந்தால். ஸோ இங்கே வந்து முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு வர்றதுக்கு, திருநெல்வேலியிலிருந்து வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி டு திருச்செந்தூர், அதாவது டூ அண்ட் ஃப்ரோ போட்டிருக்காங்க. என்னென்ன இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பிரஸ் இருக்குது. சிறப்பு எக்ஸ்பிரஸ், பாலக்காடு எக்ஸ்பிரஸ், வாஞ்சி மணியாச்சி, செந்தூர் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் இருக்குது. நிறைய டைம்ஸும் போட்டிருக்காங்க. டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டு டைமுமே இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து தசரா திருவிழா பற்றி போட்டிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்னல தசரா ஃபெஸ்டிவல் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகிஷாசுர சம்ஹார காட்சி எப்போனா புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3 அக்டோபர் வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் தசரா முடிச்சு தான் பார்ப்பீங்க. ஏன்னா நான் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 2-3 மாதம் கழிச்சு தான் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே டைமில் தான் நடக்கும், தசரா டைமில். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்தீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ சிம்பிளி என்ன சொல்ல வரேன்னா, தசரா ஃபெஸ்டிவல் முத்தாரம்மன் கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. வருஷம் நடக்கும். மகிஷாசுர சம்ஹார காட்சி தான் வந்து பெரிய லெவலில் நடத்துவாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். காளி வாகன காப்பகங்கள் பார்த்தாச்சு. நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லாட்ஜ் பார்த்தோம். ஸோ இங்கேருந்து கோவில் போகிற வழியில் நிறைய லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்குறோம். நிறைய இந்த பூஜை சாமானெல்லாம் விற்கிறாங்க. குங்குமம், குங்கும சிமில்கள். இதுதான் கோவில். நம்ம கோவில் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோவில் பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், பீச் இதையெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கோவில். ஓகேவா? கோவில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போற இடம்லாம். ஸோ இப்போ நாம கோவில் சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ உள்ள நிறைய திருமண மஹால்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய திருச்செந்தூர் மாதிரி இங்கேயும் நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்குங்க. நாம குலசேகரப்பட்டினம் கோவில் பக்கத்தில் இருக்கிற பீச் போயிட்டு இருக்கோங்க. கோவில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டரு அங்க பாருங்க பீச் அங்க இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குங்க. தசரா டைம்ல இங்கேயும் ஃபுல் விசேஷம் நடக்கும் போல. அந்த இதெல்லாம் வேஷமெல்லாம் போட்டு வருவாங்க, அம்மன் மாதிரி வேஷம்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு தான் வந்து சாமியை போய் தரிசிப்பாங்க. ஸோ நம்ம அந்த லைக் பீச் இருக்கிற பக்கம்தான் நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஸோ தசரா பண்டிகைக்கு முன்னாடி மாலை போடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை கொண்டு போறாங்க பாருங்க கையில. ஸோ குளிச்சுட்டு கோவிலில் போய் மாலை போடுவாங்க. ஸோ தசரா முடிச்சுட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு தசரா ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு தான் மாலையை கழட்டுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐயப்பன் கோவில், ஆதிபராசக்தி கோவில் மாதிரி ஒரு கல்ச்சர் இங்கேயும் இருக்குங்க. ஸோ பீச் போகிற வழியில் பாருங்க எவ்வளோ இந்த மாலைகள் விற்கிற கடைகள் இருக்கு. லைனாக பார்க்குற பக்கம்லாம் வந்து மாலைகள் விற்கிற கடை தான். அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் துணிகள் விற்கிறாங்க. பக்தர்கள் தங்கும் வளாகம்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கு. வந்து டென்ட் எல்லாம் போட்டு தங்குவாங்க போல தசரா ஃபெஸ்டிவல் அப்போ. பசங்க பாருங்களா ஷேர் ஆட்டோ பின்னாடி ஆடிட்டு இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் துணிகள், ரெட் கலர் மஞ்சள் கலரில் இருக்கிற துணிகள். ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ கோவில் பக்கத்துல இருந்து ஷேர் ஆட்டோவும் வருது பீச் வரைக்கும். எவ்வளவு விதவிதமான மாலைகள் விற்கிறாங்க பாருங்க. துளசி மாலை, ஸ்படிகமணி மாலை, இந்த மாதிரி நிறைய மாலைகள் இருக்குங்க. ஸோ எந்தெந்த மாலை போட விரும்புகிறோமோ அந்த மாலை வாங்கிட்டு கடல்ல குளிச்சுட்டு கோவிலில் போய் போடுறாங்க, கையில் கொண்டு போகிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் போட்டுட்டு மாலை போடுறதுக்கு பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க பாருங்களா. ஸோ இங்கே வந்து அம்மன் சிவன் பார்வதி தான் ஞான ரூபமாக சிலை வடிவில் இருக்கிற சிவன் பார்வதி ஸ்டாச்சு இங்கே தாங்க இருக்கு. சிவன் பார்வதி சிலையாக இருக்கிற மிக கம்மியான கோவில்களில் குலசை முத்தாரம்மன் கோவிலும் ஒன்று. ஞானேஸ்வரன் ஞானாம்பிகை சிவன் பார்வதிக்கு பேர். இங்கே ஞான ரூபமாக இருக்காங்க. அதாவது இடகலை பிங்களைன்னு சொல்லுவாங்க இல்லையா யோகத்தில். இடகலை வந்து சக்தியாகவும் பிங்களை வந்து சிவனாகவும் வழிபடுவாங்க. ஸோ அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம குலசை முத்தாரம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாம் பார்த்தா ஒரே கான்செப்டில் தான் முடியும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பீச் பக்கத்தில் வந்தாச்சு. நிறைய மாலைகள் விற்கிற ஷாப்ஸ் தான். ஃபுல்லாக ஊசி பாசிக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வித்துட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க. நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர் இருக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் சைடு ட்ராவல் பண்ணுறேன். நம்ம எப்பா கணேஷா சேனலில் நம்ம முத்தாரம்மன் கோவில் பற்றின இந்த வீடியோ காமிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக நம்ம எப்பா கணேஷா சேனலில். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் இருக்குது, நாகர் கோவில்கள் எல்லாம். ஸோ அதே கல்ச்சர் தாங்க. நம்ம எப்படி ஐயப்ப சாமி கோவிலுக்கெல்லாம் மாலை போட்டு விரதம் இருந்து போவாங்க, ஆதிபராசக்தி கோவிலுக்கு விரதம் இருந்து போவாங்களோ, அதே மாதிரி தசரா பண்டிகைக்கு முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டு தசரா பண்டிகை அன்னைக்கு மறுபடியும் இங்கே வந்து கலந்துப்பாங்க போல பெரிய ஃபெஸ்டிவலில்.
ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பீச் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே மாலை விற்கிறவங்களாம் பாருங்களேன், இந்த மாதிரி டென்ட்ஸில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. குழந்தைகளையெல்லாம் இதுக்குள்ளே போட்டு அவங்களோட சமையல் எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஃபுல்லாக வந்து இந்த மாலைகள் தான் விற்றுட்ருக்காங்க. பேடிஎம் எல்லாம் கூட இருக்குங்க, கேஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எவ்வளோ நாள் மாலை போடுவீங்க? 31 நாள் மாலைங்களா? தசரா பண்டிகை வரைக்குமா இல்லை நவராத்திரி? அதுக்கப்புறம் தான் மாலை கழட்டுவீங்களா? அதுக்கு இங்க தனியா விசேஷம் நடக்குமா? ஓகே, சரிங்கண்ணா. ஸோ பார்த்தீங்களா, 31 நாள் விரதம் இருப்பாங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. ஓகே. ஓ அப்படியா? ஓகே 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 ஓகே. அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ தசரா பண்டிகை அன்னைக்கு கழட்டுவாங்களா? நவராத்திரி முடிஞ்சுதான் கழட்டுவாங்களா மாலை? ஓகே. கொடியேற்றத்துக்கா? அப்படியா? ஓ ஓகே ஓகே. எத்தனை நாள் விசேஷம் நடக்குங்க? 3 மாசம் நடக்குமா? எந்தெந்த மாசம்? ஓகே. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம் 3 மாசமா? சித்திரை. ஓகே சரி, ஓகே. பார்த்துட்டு வரேங்க. கண்டிப்பா. சரிங்க சரி. ஸோ பார்த்தீங்களா? அப்படியா? அப்படியா? தண்ணி வசதி இல்லையா? ஓகே. நிறைய பக்தர்களுக்கு நிறைய வசதி பண்ணி கொடுக்கணும். அப்படியா? ஓ சரி 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 ஓகே. ஸோ பார்த்தீங்களா, நாம் பார்க்குற போதே தெரியுது ரோடு வசதி இருக்குங்க. பட் ஆனால் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைக் உடை மாற்றும் அறைகள் எல்லாம் இருக்குது. குளிச்சுட்டு பெண்களுக்கான உடை மாற்றும் அறை, அதுக்கப்புறம் குட்டி குட்டி என்ன சொல்கிறது டென்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பக்தர்களுக்கு. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிழல் தரதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஒரு கட்டண கழிப்பிடம்னு இருக்குது, பேடு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ். குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறதுக்கு அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், ஷவர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னுமே ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். அங்கே பாருங்களா, மணல் திட்டு மாதிரி. வா, சூப்பராக இருக்குங்க. ஸோ மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பீச் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ அங்கிருந்து வந்தோம். ஃபுல்லாகவே வந்து மாலை போடுற கடைகள் தான். அங்கங்கே அவங்களோட குறை நிறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே வந்து லைக் லேடிஸ்க்கான செப்பரேட் உடை மாற்றும் அறைன்னு வச்சுருக்காங்க. இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் குளிச்சுட்டு மாலை போட்டுட்டு இருக்காங்க. நாம் அங்கே சொன்னாங்க இல்லையா, 31 நாள், 41 நாள், 48 மண்டல பூஜை மாதிரி விரதம் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து சூரசம்ஹார தன்னைக்கு செம்ம கூட்டமாக இருக்குமாங்க. எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களாம். லைக் அந்த சூரசம்ஹார ஃபெஸ்டிவலில் அந்த அளவுக்கு வந்து ஈகாக்கா நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குட்டி குட்டி மீனவர் கிராமங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மாலை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் லைனாக மாலை போட்டிருக்காங்க. அது வந்து மணப்பாடுங்க. நாம் இது முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் மணப்பாடு பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே நிறைய மீனவர் கிராமங்கள் இருக்கிறனால குட்டி குட்டி ஃபிஷிங் போட்ஸ் பார்க்க முடியுது நம்மளால.
குலசை கோவில்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய கும்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கிருந்து தண்ணி கொண்டு போறாங்க. கலசத்துல தண்ணி கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மாலை போடுறதுக்கு மாலைகளையும் கடல்ல நனைச்சு கொண்டு போறாங்க. கோவில்ல போய் மாலை போட்டுப்பாங்க போல. இங்க பாருங்க, கும்பத்துல எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் தசரா ஃபெஸ்டிவலுக்காக சாமி கும்பிட்டு மாலை போட்டுருக்காங்க. நீங்களும் தசராக்கு தான் மாலை போட்டிருக்கீங்களா? எவ்வளவு மக்கள் பாத்தீங்களா? ஸோ இங்க ஃபுல்லா குளிச்சுட்டு மாலை போட்டு இங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கோவிலுக்கு போய் மாலை போட்டுப்பாங்க. இங்க வந்து மாலையை தண்ணியில நனைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு புதுசா வாங்கின அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாலை போட்டுக்கிறாங்க. மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பேர் வராங்க. இங்க பாருங்க, மாலையும் கையுமா. அந்த இடத்துல இருந்து அங்க ஃபுல்லா ஒரு பிரிட்ஜ் போகுதுங்க. என்ன பிரிட்ஜுன்னு தெரியல, அது வரைக்கும் இருக்கு பிரிட்ஜ். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் போல கடலுக்குள்ள பிரிட்ஜ். எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. உள்ள ஏதாவது ஆயில் ரிஃபைனரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. ஸோ மக்கள் கடல்ல குளிச்சுட்டு மாலையும் கையோட குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு. இங்க கொண்டு போறாரு பாருங்க. பாட்டில் எல்லாம் கூட கடல் தண்ணி கொண்டு போறாங்க. இது வந்து அவ்வளவு புனிதமா கன்சிடர் பண்றாங்க. புண்ணிய தீர்த்தம். நிறைய ஃபேமிலிஸோட எல்லாம் வந்து மாலை போடுறாங்க. அவ்வளவா அலை இல்ல. பாருங்களா, லேக் மாதிரி இருக்குங்க. வாவ். ஸோ நாம கடல்ல குளிக்கிற இடத்துல இருந்து வந்தாச்சுங்க, குலசேகரப்பட்டினம் பீச்ல. ஸோ அங்கிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் உடை மாற்றும் அறை ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வழி ஃபுல்லாவே மாலைகள் விற்கிற கடை தான். மாலைகள் விற்கிற கடையும் இந்த துணி கடைகளும் தான் இருக்கு. மாலை போடுறதுக்கான துணிகள் விற்கிற கடைகள். பக்தர்கள் ஓய்வு வளாகம்னு சொல்லி ஒரு குட்டி பார்க் இருக்கு. அது விசேஷத்தப்பதான் ஓபன் பண்ணுவாங்க போல. இன்னைக்கு க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. ஒரு பார்க் மாதிரி இருக்கு சின்னதா. எல்லா மாலையும் கழுத்துமா இருக்காங்க. டெம்போ எல்லாம் கட்டி வந்திருக்காங்க பாருங்க பக்தர்கள். ஸோ இங்கே வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துக்கணும். இவங்க அழகாக வாட்டர் கேனெல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டாங்க கார்லேயே. ஸோ இங்கே பாருங்கள், மாலை போடுறவங்களும் போடுறாங்க. இந்த மாதிரி கும்பத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வேப்பிலை தேங்காயெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க பாருங்கள். கும்பம் கொண்டு போகிறாங்க கோவிலுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க இங்கே. பாவங்க, மணல் வேற சுடும். செருப்பு போடாம நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கூட்டமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. ஈக்காக்கா நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க தசரா ஃபெஸ்டிவல் அப்போ. ஸோ கடலில் குளிச்சுட்டு கோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கணும்னா இங்கே பெய்டு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. லேடிஸ்க்கு உள்ளே இருக்குது, ஜென்ட்ஸ் வந்து வெளியவே குளிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே தண்ணி ஷவர் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே குளிச்சுட்டு நாம் கோவிலுக்கு போய் மாலை போட்டுக்கலாம்.
சூப்பருங்க, நம்ம பீச்சை ஃபுல்லாக முடிச்சாச்சு. வாங்க நம்ம மறுபடியும் கோவில் பக்கத்தில் போகலாம். அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம், வேறு ஏதாவது ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொளுத்துற வெயில்ல கும்பம் எடுத்துட்டு மாலை போடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க பாருங்க, குலசை பீச்சில் இருந்து முத்தாரம்மன் டெம்பிளுக்கு. ஓ, எவ்வளோ சூடு சுடுது தெரியுங்களா, அவ்வளோ வெயில் அடிக்குது. அதுலேயும் வந்து கும்பத்தை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, வேற லெவல் தான் சொல்லணும். நிறைய கார்ல எல்லாமே வராங்க பீச் வரைக்கும். நம்ம ஆல் த வே பீச்ல இருந்து குலசேகரப்பட்டினம் பீச்ல இருந்து கோவிலோட பின்புற வாசலுக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, எல்லாம் பக்தி பரவசமா இருக்காங்க, மாலையும் கழுத்துமா. இங்க நிறைய மெஸ் எல்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு. மெஸ், பூஜை கயிறுகள், பூஜை சாமானங்கள் நிறையா பேசிக்கலி. ஸோ கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு, பீச்சுக்கு போகிறதுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பாருங்க, மணப்பாடு பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் வருது. மணப்பாடு வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏரியாஸு. ஸோ மணப்பாடு போகிறக்கும் உங்களுக்கு குலசேகரப்பட்டினத்திலிருந்து பஸ் கிடைக்கும். உடன்குடி டு மணப்பாடு போகிற பஸ்ஸஸ் இது, குலசை வழியா. குலசேகரப்பட்டினமா குலசைம்பாங்க. அண்ட் சாப்பாட்டுக்கும் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறையா சைவ ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது, பியூர் வெஜ் ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் பேக்கரிஸு, இந்த மாதிரி நிறையா கடைங்க இருக்குது. சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஃபுட்டுக்கு. ஸோ குலசை வந்தீங்கன்னா குலசை, திருச்செந்தூர், மணப்பாடு இந்த 3 பிளேசஸும் பார்க்கணும் நீங்கள். நல்லா இருக்கும் இது மூணுமே. நிறைய மினி பஸ்ஸஸ் வந்து நிறைய ஓடுது இந்த சைடு. திருச்செந்தூருக்கும் சரி, மணப்பாடுக்கும் சரி, உடன்குடிக்கும் சரிங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு குலசேகரப்பட்டினத்திலிருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலசேகரப்பட்டினத்தில் பக்தர்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. கோவில் சுற்றி வந்து பார்க்கிங்கு, தங்கிறதுக்கான வசதிகள், அதுக்கப்புறம் பீச்சு, மாலை போடுற வழிமுறைகள், மாலைகள் எங்கே வாங்கலாம், ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். பீச்சில் நம்ம மாலை போடுறதுக்கு முன்னாடி குளிக்கிற இடங்கள், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிற இடங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோவில் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு குலசேகரப்பட்டினம் வரவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from குலசேகரப்பட்டினம்ங்க. See you.